ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 தமிழில் வருதுங்கிறத நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன் guys. அதை பற்றி என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம நருட்டோ ஷிப்டன் ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, அது எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத பற்றி திரும்பி ஒரு ரிமைண்டிங்காக நான் சொல்கிறேன். அடுத்து நம்மளோட அனிமி அப்டேட்ஸ் ஒரு 2-3 இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் தான் அவங்க அனிமி பை தமிழ். ஹாய் guys. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட தலைமை ஒன் பஞ்ச் மேனை பற்றி பேசிடுவோம். ஏன்னா ஒன் பஞ்ச் மேனை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் நேற்று தான் ப்ரோமோ விட்டுருந்தாங்க நம்ம சோனியை தரப்புலையும். பேக்ரவுண்டில் ஆனால் உங்களுக்கு நான் வைக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நல்லா ப்ரோமோலாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க, பயங்கர சீன். ஆனால் வந்து வாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. தமிழ் டப்பில் வந்து வாய்ஸும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். பரவாயில்லையா, நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தமிழில் வந்து வராதப்ப இப்போ விட்டுருக்கதே பெரிய விஷயம். அதுவும் தமிழில் வந்து சீசன் 1 விட்டுருக்கதே ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். ஏன்னா வந்து நான் சீசன் 1, 2 வராமல் போயிருமோன்னு நினச்சேன். புலம்புனேன், என்னடா அது 1, 2 விடாம 3 கொண்டாந்து டப்புன்னு விட்டாயில அப்படின்னு நினச்சேன். டக்குன்னு ஆனால் சீசன் 1, 2 வர வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சீசன் 3 வரதுக்குள்ளேயே 2 சீசனை விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 1 வந்து இப்போ நம்ம தமிழ் டப்பில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சோனியே ப்ரோமோவும் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம நவம்பர் மந்த்தில் தான் ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 22 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம ஒன் பஞ்ச் மேன் தமிழில். அதுவும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள். ஏன்னா வந்து நருட்டோ வந்து 9 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நருட்டோ 9 PM to 10 PM வரை நருட்டோ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்போ 10 PMலேருந்து கிரன்ச்ரோல் பிளாக் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பதிலாக தான் இதை போட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே இந்த தாட்டி அவங்களே 10 PM ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அவங்க ப்ரோமோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதையும் நான் ஆனால் போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நைட்டு வந்து 10 PM தான் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. 10 PM வந்து எவ்ரிடே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்ரிடே போட்டாலும் 10 PM யாரும் பார்க்க மாட்டாங்க ஒன் பஞ்ச் மேனை. எல்லாம் வந்து டெலிகிராம் தான் பார்ப்பீங்க. டெலிகிராமில் யாரும் பார்க்காதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க இதில் விட்டுட்டு கூட ஏதாவது ஓடிடியில் ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது. கிரன்ச்ரோல் கூட அதை வாங்கலாம். ஏன்னா கிரன்ச்ரோல் தான் ஒன் பஞ்ச் மேனை வச்சிருக்காங்க. கிரன்ச்ரோலும் அமேசான் பிரைமும் வச்சிருப்பாங்க, அனிமி டைம்ஸும். நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஜாப்பனீஸ் அண்ட் ஹிந்தி டப் வந்து நம்மளோட அனிமி டைம்ஸ் ப்ளஸ் வந்து கிரன்ச்ரோல்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த பிளாட்ஃபார்மில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 அண்ட் சீசன் 1, 2 எல்லாமே 3மே அதில் தான் இருக்கும். அதனால நம்ம சோனியை வந்து தமிழ் டப் வந்து அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தமிழ் டப்பிங்கை வந்து ஏன்னா வந்து இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 டப்பிங்கில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நருட்டோ ஷிப்டன் வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க 3 லாங்குவேஜில் தான் இந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து 3 லாங்குவேஜ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க கைஸ். ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன், டெலிகிராமில் மட்டும் பார்க்காதீங்க கைஸ். அதான் கைஸ். ஏன்னா டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் தமிழில் வர வாய்ப்பே இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம நருட்டோ ரீசெண்டாகவே நீங்கள் பார்ப்பீங்க, நருட்டோ ஷிப்டன் வந்து 2 எபிசோட்லாம் தமிழில் வராமல் இங்கிலீஷ், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணி விட்டு போயிட்டாங்க, தமிழே வராமல் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் தமிழில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரி டெலிகிராமில் பார்க்காதீங்கன்னு எல்லாமே சொல்கிறீங்க, அப்படிலாம் டென்ஷன் ஆகும் அப்படியே உங்களுக்குலாம். சாரி கைஸ், நான் ஏதாவது டென்ஷன் படுத்துற மாதிரி பேசியிருந்தா. ஏன்னா வந்து டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் தமிழ் டப் வர வாய்ப்புகளே கிடையாது. இன்னும் சீசன் 2 வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. சீசன் 1மே அவங்க என்ன ஒரு எபிசோட் கூட ரிலீஸ் பண்ணல. அதனால தமிழில் மட்டும் இதில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. 10 PM இருந்தாலும் எல்லாரும் தூங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் 11 மணி ஆக்கிடுவீங்க தெரியும். அதனால இதில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்க, முடியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த அப்டேட் நம்ம பார்த்துருவோம். நருட்டோ ஷிப்டன் வந்து இப்போ 317வது எபிசோட் அப்பயே அவங்க பிரேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து என்ன ப்ரோ 317லே நீங்கள் போட்டீங்க, 317லாம் வரல ப்ரோ, 320, 321 எபிசோட் வரையும் வந்துருச்சு ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 317லேயே வந்து அவங்க பிரேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் உங்களுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்காக நான் தெரிவித்தேன். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸே அப்லோட் பண்ணது. அவங்க பிரேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே நம்ம தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நிறையா அப்டேட்லாம் வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சிருவேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, அது வரையும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கமெண்ட்டே நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. அடுத்த அனிமி பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷோனோகே அப்படிங்கிற ஒரு அனிமி தான். இதுக்கான சீசன் 3 வந்து இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சீசன் 1, 2 பார்க்காதவங்க நம்ம தமிழ் டப்பில் வந்து கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். நல்ல அனிமியாக இருந்தால் சீசன் 3 வந்து இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த வருஷம் 2026 ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கிரன்ச்ரோலில் தான், கிரன்ச்ரோல் பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்தாங்க, செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க தெரியும். செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைக்யூவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹைக்யூ பார்த்தீங்கன்னா சீசன் 4 வந்துருச்சு. அதை பற்றி என்னடா பிரச்சனை, அதான் நீ போன அப்டேட்லேயே சொல்லியிருப்பியே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க தெரியும். அது கிடையாது கைஸ். இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஏகப்பட்ட
ஏகப்பட்ட அனிமையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்களும் இப்போ அனிமையில் கான்ஃபிகரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, அவன் பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இப்போ ரீடப் பண்ணியிருக்காங்க guys நம்ம ஹைக்யூ வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சீசன் 1லேருந்து 4 வரையும் அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்ம கிரன்ச் ரோல் இதில் நம்ம கிரன்ச் ரோல்னு வருது பாருங்க. சாரி கைஸ், இது நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரை அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்க்கறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுவும் நான் சீசன் அது எந்தெந்த டப்பிங்கை வந்து எந்தெந்த சீசன் வந்து ரீடப் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியல. செக் பண்ணி பாருங்க. அநேகமாக சீசன் 4 தான் ரீடப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டோரிமான் மூவி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு போன தாட்டி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கான ரிலீஸ் டேட்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம டிஸ்பிளே சேனல்ல இருந்து. போன தாட்டியே சொல்லியிருப்போம் டோரிமான் மூவில இருந்து போனி அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம நவம்பர் 14 தான் அதுவுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. நைட்டு 6:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம ஒரு ஷார்ட்ஸா உங்களுக்கு நான் போட்டு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.